வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் ஏழை மருமகள் குடும்பம். அத்தை, நான் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? சொந்த வீடு ஊரெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற அருவி கிட்ட போய் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியம்மா, இது நல்லா இருக்கா? எனக்கு ஒன்னும் புரியல. அத்தை, நம்ம எப்போதும் அங்கேயே இருக்க போறோம்னு நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் நம்ம ஊருக்கு வந்துடலாம். பசங்களுக்கு ஏற்கனவே லீவ் விட்டாச்சு, அவங்கள பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல அத்தை. இங்க பாருடிமா, இந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப நீங்களும் மாமாவும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு மருமக கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல அவங்க கிட்ட. சொல்லுங்க அத்தை, நீங்களும் மாமாவும் இங்க இருக்கீங்களா? ஆமா, இப்ப என்ன சொல்ல வரமா நீ? நானு அவரு குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வெயில் காலம் போற வரைக்கும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் மாமாவும் இங்கே இருங்க. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, நீங்க பாக்குறதுக்கு டிவி இருக்கு, சமையல் செய்யறதுக்கு கேஸ் ஸ்டவ் இருக்கு. ஆனா பயன்படுத்துறதுக்கு தண்ணி இல்ல மருமகளே. நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன், நம்ம ஊர் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள நீர்வீழ்ச்சி இருக்கு. இருந்தா என்னம்மா இப்ப அதுக்கு? அந்த நீர்வீழ்ச்சி ஒன்னும் நம்ம ஊருக்கு வராதுல்ல. ஒருவேளை அதை கொண்டு வரலனாலும் அது கொண்டு வர முடியாத இடத்துல அது இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அந்த நீர்வீழ்ச்சிய நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு வர முடியாது, அதனால நம்மளே அங்க போலாங்கிற. நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டிமா, அருவி கிட்ட நான் வரலன்னு இனிமே சொல்லல. நீ உன் மாமாவு கிட்ட போய் கேளு, அவரு என்ன சொல்றாரோ அதையே நானும் செஞ்சு தொலைக்கிறேன். சரிங்க அத்தை, இத முதல்ல சொல்லிருந்தீங்கன்னா நான் எப்பவோ மாமா கிட்ட போய் பேசி விஷயத்தையே முடிச்சிருப்பேன். சரி, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல. நான் மாமா கிட்ட போய் பேசிட்டு வரேன். அனாமிகா தோட்டத்துல இருந்த மாட்டு கொட்டகையில மாடுக்கு சரியா தண்ணி வைக்க முடியலன்ற கவலையில அவளோட மாமனார் பிரசாத் நின்னுட்டு இருந்தாரு. கவலைப்படாதீங்க மாமா, கண்ணு முன்னாடியே தண்ணி இல்லாம வாயிலா ஜீவன் அல்லாடுது. கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? மாமா, அத்தை நீர்வீழ்ச்சிய பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஓ மாமியார் என்கிட்ட எதை பத்தியாவது இது வரைக்கும் சொல்லிருக்காளா இத பத்தி புதுசா சொல்றதுக்கு? அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு இறக்கம் வந்துருச்சு. நீ சொல்லுமா, என்னது நீர்வீழ்ச்சி கதை? மாமா, நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க காட்டுல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. இந்த கோடை காலம் போற வரைக்கும் அங்கேயே நம்ம இருக்கலாம் மாமா. பிரசாதோட முகம் பிரகாசமாச்சு. போலாமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்க. புள்ள ஏதாவது சொன்னானா? அவரு குழந்தைங்களோட அங்கதான் போயிருக்காரு மாமா. அங்க நம்ம இருக்கிறதுக்கு சின்ன வீடு கட்டணும்ல, அங்க வீடு கட்ட முடியுமா முடியாதான்னு பாக்க போயிருக்காரு. இதுல என்னமா இருக்கு? சின்ன சின்ன கட்டைகளை வச்சு நல்ல வீடு கட்டலாம். அந்த இடத்துல நல்ல இடம் கண்டிப்பா கிடைக்கும். திரும்ப எப்படியும் நம்ம இங்க வந்துதானே ஆகணும், அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆமா மாமா, அதுக்குள்ள மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும், ஊர்ல தண்ணி இருக்கும், எல்லா வீட்டுக்குள்ளயும் தண்ணி வரும், அப்ப பிரச்சனை இருக்காதுல்ல. ஆமாமா, முக்கியமா நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துல மாடுகளுக்கு நிறைய தண்ணி கிடைக்கும், மேயறதுக்கு புல்லு கிடைக்கும். போகலாமா? அனாமிகா சந்தோஷப்பட்டா. அந்த வாசல்ல நின்னுக்கிட்டு அவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க சாரதா. வேற வழி இல்லாம பெட்ரூம்க்கு வந்தாங்க. நீர்வீழ்ச்சி பக்கத்துல தன்னோட 2 குழந்தைங்களோட ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். குழந்தைங்க நீர்வீழ்ச்சிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாவ் டாடி, நம்ம இங்கேயே இருக்கலாம். ஆமா டாடி, என்னோட லீவ் எல்லாம் முடியற வரைக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாம். சரி பசங்களா, நம்ம எல்லாரும் இங்க தங்கணும்னா நமக்கு வீடு வேணும்ல. நான் போய் மூங்கில் கழிகளை உடைச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. நானும் அண்ணாவும் சேர்ந்து ஸ்விம்மிங் பண்ணலான்னு இருக்கோம். சரி பசங்களா, ஆனா அடிச்சுக்க கூடாது, நான் பக்கத்துல தான் இருப்பேன், ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காட்டுல புலி, சிங்கம், யானை எல்லாம் தாகமா இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு அதுங்க வரும். அதுங்களை பார்த்து பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே டாடி. ரமேஷ் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ஹரிஷும் பவ்யாவும் தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மாடுகளை ஓட்டிக்கிட்டு பிரசாத் காட்டு வழியா நடந்தாரு. பின்னாடியே சாரதா துணி மூட்டைய தலையில வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. மருமக அனாமிகா பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தலையிலயும் கொஞ்சம் பாத்திரங்களை வச்சுக்கிட்டு மாமியார் சாரதா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தா. ரமேஷ் மூங்கில்களை உடைச்சிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டான். ஹரிஷும் பவ்யாவும் நனைஞ்ச துணியோட அந்த அருவிக்கு பக்கத்துல இருந்த ஒரு பாறையில உட்கார்ந்துருந்தாங்க. டாடி, இந்த மூங்கிலால வீடு கட்டிக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஆபத்தும் வராதா? வராதுப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் இல்லையா?
தாத்தாவும் பாட்டியும் வராங்களா அப்பா? வராம எங்கடா போவாங்க? கண்டிப்பா வருவாங்க, பார்த்துட்டே இருங்க. ஆமா தங்கச்சி, அப்பா சொன்ன மாதிரி தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவாங்க பாரு. இவ்வளவு உறுதியா எப்படி சொல்ற அண்ணா? பாட்டிக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பாடு ஊத்தாம, என்ன பார்க்காம, எனக்கு கதை சொல்லாம இருக்கவே முடியாது. என்ன பார்க்கறதுக்காகவே இங்க கண்டிப்பா வருவாங்க. தாத்தாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சொல்லவே வேண்டாம். ஆனா இப்போ நம்ம 2 பேரும் வீட்ல இல்லையா, நமக்காகவே 2 பேரும் இங்க கண்டிப்பா வருவாங்க. குழந்தைங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா, பிரசாத், அனாமிகா 3 பேரும் அருவி கிட்ட வந்துட்டாங்க. குழந்தைங்கள பார்த்தாங்க. ஹரிஷ் சாரதா கிட்டயும் பவ்யா பிரசாத் கிட்டயும் வந்தாங்க. பிரசாத் சந்தோஷமா பவ்யாவை தூக்குனாரு. ஆடு மாடுகள் போய் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. சாரதா துணி மூட்டைய கீழே வச்சுட்டு பேர ஹரிஷ தூக்கிக்கிட்டாங்க. ரமேஷ் மூங்கிலால வீடு கட்ட ஆரம்பிச்சான். அனாமிகா தலையில பாத்திர பண்டங்களை வச்சுக்கிட்டு ரமேஷ் கிட்ட வந்தா. என்னங்க, நான் ஏதாவது உதவி செய்யவா? எந்த உதவியும் வேண்டாம் நமிகா. சீக்கிரமா போய் அடுப்பை பத்த வைக்கிற வழியை பார். இருட்டிடுச்சுன்னா சமைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் அடுப்பு ஏற்றவும் முடியாது, நமக்கு சாப்பிட எதுவும் செய்ய முடியாது. சரிங்க, இப்பவே போய் அடுப்பை ஏத்துறேன் அப்படின்னு அனாமிகா போயிட்டா. பிரசாத், பவ்யா, ஹரிஷ், சாரதா எல்லாரும் ரமேஷுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உதவி செய்யும் போது ரமேஷ் மூங்கில்களால வேகமா வீடு கட்டிக்கிட்டு இருந்தான். ஹரிஷ், பவ்யா, சாரதா, பிரசாத் எல்லாரும் மூங்கில்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா கல்லு வச்சு அடுப்பு மூட்டினான். அடுப்பை பத்த வச்சு இப்ப தாமதிக்காம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சான். காய்கறி எடுத்துக்கிட்டு வந்தியாம்மா? இந்த வேலைக்கு மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாத்த. நாளையில இருந்து காட்டுல கிடைக்கிற காய்கறிகளை வச்சுதான் சமைச்சாகணும். சரி மருமகளே. அனாமிகா சமைச்சுக்கிட்டு இருந்தா. ரமேஷுக்கு எல்லாரும் உதவி செஞ்சதுனால வேகமா அவன் வீட்டை கட்டிட்டான். யானை தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க வந்துச்சு. ஹரிஷும் பவ்யாவும் யானைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசங்களா, யானை வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டீங்க. புலி வந்தாக்கா கத்தக்கூடாது. கத்தனா புலி வந்து நம்மளை கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? நம்ம அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அதுங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. குழந்தைங்க யானை போறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராத்திரி ஆச்சு. நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல கட்டின அந்த வீட்டுக்குள்ளார விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வீட்டு முன்னாடி இருந்த தழைகளை மாடுகள் சாப்பிட்டுச்சு. நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருந்த ஆத்தங்கரையில எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு ராத்திரி வேளையில எல்லாரும் நிலாசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மறுநாளே அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்துல இருந்த காலி இடத்துல காய்கறிகள் எல்லாம் விதைச்சு அந்த இடத்துல காய்கறி அறுவடை பண்ணாங்க. இப்படி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருக்க ஆத்தங்கரையில கோடை காலத்தை கழிச்சாங்க இந்த குடும்பம். அப்போ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய். மாமியார் மருமகளின் ஸ்பெஷல் கேரளா டூர். தோட்டத்துல ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த மண் அடுப்புல மாமியார் சாரதா பலகாரங்கள் செஞ்சுக்கிட்டு, மருமகளே நம்ம எடுத்துக்கிட்டு வந்த அரிசி மாவு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ள குழந்தைங்களோட உட்கார்ந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்த அனாமிகா அத காதல வாங்கி கொண்டு வர அத்த. மாவு டப்பாவை எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தா அனாமிகா. பொடிங்க அத்த. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேமா? எந்த வேலை வெட்டியும் இல்லாம பலகாரம் செய்றீங்க அத்த. வேலை வெட்டி இல்லாம இல்லடிமா நான் இந்த பலகாரம் செய்யறது. அப்புறம் எதுக்காக அத்த இது செய்றீங்க? பசங்களுக்கு லீவு விட்டுட்டாங்கல்ல, வீட்ல இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பிட ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்கன்னு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத்த, எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டு வேலையே தான் செய்யணுமா? அதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம் சொல்லுங்க. என்ன ஆச்சுமா உனக்கு? இன்னைக்கு புதுசா பேசுறிய? அது இல்ல அத்த, ஃபெஸ்டிவல் ஹாலிடேல எல்லாம் நம்ம வீட்லயே தான் இருக்கோம். இதே மாதிரி பலகாரம் செய்யறோம். பசங்களுக்கு முழு பரீட்சை லீவு. பலகாரம் செய்யாம இப்போ குடும்பத்தோட எங்கன்னா வெளியில போலான்னு சொல்றியா? அதானேமா? அதான் அத்த, பசங்க கூட ஏதாவது டூருக்கு போலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க போலான்னு நீயே சொல்லு. அத்த, நீங்க பலகாரம் செஞ்சுட்டே இருங்க, நான் குழந்தைங்க கூட பேசி யோசிச்சு எந்த இடம்ங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன். பலகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் இடம் என்னங்கறத நம்ம பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா போனா. டிவிய ஆஃப் பண்ணா. எதுக்குமா டிவி ஆஃப் பண்ணீங்க? டிவி போடுங்கம்மா. பசங்களா, நான் சொல்றது கேளுங்க. இப்பதான் பாட்டியம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சம்மர் லீவுக்கு டூர் போலானாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க போலாம் மாமே? இன்னும் எங்கங்கறதெல்லாம் முடிவாகலடா.
நம்ம இங்க உட்காந்து எந்தெந்த இடங்கள்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அத பத்தி பேசி சொல்லணும். ராத்திரி ஆபீஸ் முடிச்சு தாத்தாவும் டேடியும் வருவாங்க இல்லையா, அப்ப முடிவு பண்ணுவீங்களா அப்படின்னு குழந்தைங்களும் அனாமிகாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சாரதா தோட்டத்துல பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் போனதுக்கு அப்புறமா சாரதா கூலர் கீழே சில்லுன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. அத்தை, மோர் கொண்டு வரவா? கொண்டு வா மருமகளே. ஆமா, குழந்தைங்க எங்க போனாங்க? படுத்திருக்காங்க அத்தை. அவங்களும் நானும் சேர்ந்து 4-5 டூரிஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கோம். எந்த ஊர் அதெல்லாம்? அனாமிகா சாரதா கேட்டதும் அந்த ஊர் பேர் எல்லாத்தையும் வரிசையா சொன்னான். எனக்கு என்னவோ கேரளாக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. நான் கூட அதான் அத்தை நினைக்கிறேன் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி மணி 8 ஆனதும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வாசல்ல கட்டில போட்டுக்கிட்டு காத்து வாங்கிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. கேரளா டூருக்கு போலான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றீங்கங்க, கேரளா டூருக்கு போறோமா? போலாம் சாரதா. நீங்க 2 பேரும் இது வரைக்கும் இந்த டூருக்கு போறத பத்தி எல்லாம் கேட்டதே கிடையாது. இந்த தடவை தான் கேரளா போலான்னு சொல்றீங்க. சந்தோஷம்தான். நீங்க கேக்குறது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் போனோன்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா நம்ம போவோம். ஆனா அங்க போய் நம்ம என்ன பண்றது? மாமா, அங்க நம்ம எல்லாம் போய் பேக் வாட்டர்ல போட் ரைட் பண்ணலாம். முன்னார்ல இருக்கிற டீ தோட்டத்தை பார்க்கலாம். கோவலம் பீச்ல சன்செட்டை நம்ம ஜாலியா பார்க்கலாம். பெரியார் நேஷனல் பார்க்ல விலங்குகளை பார்க்கலாம். குருவாயூர் கோயிலுக்கு போய் அதையும் பார்க்கலாம். மாமா, கேரளா ஒரு அழகான ஊரு. அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க டூரிஸ்ட் பேக்கேஜ் எல்லாம் எப்படி இருக்குமோ என்னவோ அனாமிகா. தம்பி ரமேஷா, டூர் பேக்கேஜ்ல சாதாரணமா இடங்களை சுத்தி பார்க்கறது, பேக் வாட்டரு, கொச்சி, முன்னாறு, தேக்கடி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் இருக்கும். எல்லாம் கிட்ட கிட்டயே இருக்கும்பா. ஓஹோ, எல்லா விவரத்தையும் முன்னாடியே சேகரிச்சு வச்சிட்டீங்களா? ஆமாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே நீங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். கேரளா அதோட இயற்கை அழகுக்கும் கலைகளுக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களோட சமையலுக்கு பேர் போனது. போட் ரைடு ஒரு பிரத்யேக அனுபவம். பேக் வாட்டர்ல நிம்மதியா நம்ம ரைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கொச்சி, ஆலப்புழா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். அந்த இடங்களை பத்தி சரித்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அதெல்லாம் நல்லா இருக்கு அனாமிகா. சரி, நம்ம எப்படி போறது? கேரளாக்கு ரயில், ஃப்ளைட்டு, பஸ் கூட இருக்குங்க. எல்லா விதமான வசதிகளும் கூட நல்லா இருக்கு. ஆப்லயே ஹோட்டல், ரிசார்ட்ஸ், அதே மாதிரி போட் ஹவுஸ் கூட இருக்கு. இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா விவரங்களையும் பேசினதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ரயில்ல பயணம் பண்ணாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. சாரதா குடும்பம் கேரளாக்கு வந்துச்சு. போட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு கேரளாவோட அழக அந்த போட்ல இருந்தே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹரிஷும் பவ்யாவும் இந்த போட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹரிஷ், பவ்யா, போட்ல ஜர்னி பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி. நாங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க லீவ்ல கேரளா போனோம், போட்ல நாங்க பிரயாணம் பண்ணோம்ல சொல்லுவோம். அது மட்டும் இல்லடா கண்ணா, இந்த ஊருடைய கலைகளை பத்தியும் சொல்லணும். மூணாரோட டீ தோட்டம், கோவலத்தோட பீச், பெரியார் நேஷனல் பார்க்ல பார்த்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும். இது எல்லாத்தையும் நிஜமா நம்ம பார்க்க போறோமா மம்மி? ஆமாண்டா. டேய் பேராண்டி, நம்ம சம்மர் ஸ்பெஷல் 7 டேஸ கேரளா ட்ரிப்ப என்ஜாய் பண்ண வந்தோம். இந்த 7 நாள்ல நம்ம எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபுல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம திரும்ப வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சாரதா சொன்னதுமே குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி போட் ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வந்தாங்க. எல்லாருக்கும் பசியா இருந்துச்சு. சாரதா, ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல போய் சாப்பிடலாமா? ஆமா பாட்டிமா, ரொம்ப பசியா இருக்கு. மருமகளே, கேரளா ஸ்பெஷல் ஃபுட் என்ன? இங்க இடியப்பம், ஸ்டூ, சத்யா, மலபார் பிரியாணி, புட்டு, கடலைக்கறி, ஃபிஷ் கறி, பீஃப், தட்டு தோசை, அப்புறம் மலபார் மசாலா, இது எல்லாம் ஸ்பெஷல். மீன் பொளிச்சதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. ஆமா சாரதா, நம்ம ஹோட்டலுக்கு போனதும் இங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்டா அவனே கொண்டு வந்து அடுக்கி வைப்பா இல்லையா? ஆமாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்த ஹோட்டலுக்கு போனாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு லேடி அவங்களோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல நின்னுக்கிட்டு அவங்கள வரவேற்றாங்க. பதிலுக்கு அவங்களும் வணக்கம் சொன்னாங்க. சாரதா குடும்பம் உள்ள போய் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அவங்கள வரவேற்ற அதே பொண்ணு டேபிளுக்கு வந்தா.
அனாமிகா அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணா. டேபிள் முழுக்க கேரளாவோட பிரத்யேகமான சாப்பாடு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தா அந்த பொண்ணு. எல்லாரும் அதை இஷ்டத்தோட சாப்பிட்டாங்க. பாட்டிமா, எனக்கு மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னா வயிறார சாப்பிடுறா. பவ்யா, உனக்கு என்னமா வந்தது? எனக்கும் ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரதா, இந்த நேரத்துல எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தோணுது. எனக்கு சொல்ல தோன்ற விஷயத்த நான் சொல்லலாமாமா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? அப்பா என்ன சொல்ல போறாருங்கிற விஷயம் எனக்கு புரியுதுமா. அப்பா, உங்களுக்கு முன்னாடி நானே சொல்லட்டுமா? என்னது? மாமா என்ன சொல்ல போறாருங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியுதா? எங்க சொல்லுங்க. அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கறத நான் சொல்லிடட்டுமா? டே கண்ணா, உனக்கு பிடிச்ச சாப்பாட நீ ஆர்டர் போட்டு சாப்பிடு. நான் சொல்ல நினைக்கிற விஷயத்துக்குள்ள வராத. சரிங்கப்பா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் குழப்பத்தோட பாத்துக்கிட்டாங்க. நான் சொல்றேன், ஆனா நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே கூடாது, புரியுதா? போதுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கங்கிறது எனக்கும் புரிஞ்சிருச்சு. ஆமா மாமா. ஆமாவா? உங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருச்சா? சரி, சொல்லுங்க பாப்போம். மீன் கறியே நாங்க 2 பேரும் செய்யறத விட இங்க நல்லா இருக்கு, அதானே? அடடே, நீ இவ்ளோ புத்திசாலியா சாரதா? உன்னை கட்டிக்கிட்டதுல நான் பெருமைப்படுறேம்மா. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு ஜாலியா கேலி கிண்டலோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா கேரள ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த ரூமுக்கு போய் நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்படி 1 வாரம் முழுக்க கேரளா முழுக்க திரிஞ்சாங்க. கேரளால அவங்க பார்க்கணும்னு நினைச்ச எல்லா இடங்களையும் போய் பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா சம்மர் கேரளா டூரை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் கேரளா டூர் ரொம்ப மெமரபிளா மாறுச்சு. வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 1 முறையாவது குழந்தைங்களுக்கு ஹாலிடே வரும்போது இல்ல வேற ஏதாவது சந்தர்ப்பத்திலயும் சரி, நம்ம தேசத்துல இருக்க இந்த மாதிரி அழகான இடங்களுக்கு போய் அந்த இடங்களை பத்தியும் நம்ம வரலாற பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அது மூலமா நம்ம நாட்டை பத்தியே பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். புதிய விஷயங்களை பார்த்த மாதிரியும் புதிய விஷயங்களை கத்துக்கிற மாதிரியும் புதிய அனுபவங்கள் கிடைக்கிற மாதிரி வேற எதுவுமே வராது. முக்கியமா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு டிவியை காட்டுறதை விட இந்த மாதிரி டூர் பிளேசஸ காட்டுறது நல்லது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.